குமராபாளையம்ல இருக்கிறோம். 43 வருஷம் நான் வச்சிருக்கிறேன் கடை. குடல் கறி, தலைக்கறி, மட்டன் பிரியாணி, இந்த 4 கிடைக்கும். மட்டன் குழம்புங்க பாருங்க, வா குடல் கறி, இதுவும் அது தண்ணி மாதிரி தான் இருக்குது. மட்டன் அப்படியே உள்ள அரைக்கி கொடுக்கும், நல்லா வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு கறி. முட்டை, பிரியாணி ரைஸ் நக்குது ஆக்சுவலி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து குமராபாளையம்ல இருக்கிறோம். இங்க வந்து மாயா பஜார் மட்டன் ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு கடை. காலையில ஒரு 12-11 மணிக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணக்கூடிய இதெல்லாம் கிடைக்கும். மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்பாடு, குடல் கறி சாப்பாடு, தலைக்கறி சாப்பாடு, மட்டன் பிரியாணி. இது வந்து அந்த வள்ளிமுருகன் ஆட்டோ கன்சல்டிங் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் பக்கத்துலேயே இந்த கடை இருக்குது. லொக்கேஷன் மேப் நான் கீழே போடுறேன், வாங்க சாப்பிடலாம். அண்ணா நம்ம கடையை பற்றி சொல்லுங்கண்ணே. 43 வருஷம் நான் வச்சிருக்கிறேன் கடை. எங்களுக்கு கறி விற்கிறதுக்கோசரம் கடை வச்சிருக்கோம். என்னென்ன நம்ம கடையில் வந்து கிடைக்கும் மதியம் நம்ம வரோம் அப்படின்னு? தானே குடல் கறி, தலைக்கறி, மட்டன் பிரியாணி, இந்த 4 கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து காலைல நேரமாகவே வந்துட்டோம், ஓகேங்களா? அந்த கறியெல்லாம் கட் பண்ணுற டைமில் வந்துட்டோம். இடையில ஒரு 2 hours கேப் இருந்தது, அதனால் வந்து அந்த குமராபாளையத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே வந்து தலைக்கறி இருக்குது, மட்டன் இருக்குது, குடல் இருக்குது, மட்டன் பிரியாணி வச்சுருக்காங்க, குழம்பு வச்சுருக்காங்க. இப்போது ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ் மட்டன் குழம்புங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா, அப்படியே அந்த மட்டன் சூப்பு மாதிரி இருக்கு குழம்பு. கூடவே அந்த மட்டன் அப்படியே உள்ளே அரைக்கிடுவோம். நல்லா வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு கறி, சூப்பராக இருக்கு. குடல் கறி இங்கே பாருங்க, மீடியம் பீசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்கும், ரத்தமெல்லாம் போட்டிருக்காங்க, ரத்தம் இதெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் அது தண்ணி மாதிரி தான் இருக்குது. இந்த குடல் குழம்பை இந்த சோத்தோடு போயிட்டு அப்படி செஞ்சு, ஆஹா டூ குட். ரசம் போதும், ரசத்துக்கு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் குழம்பு கொடுத்தாங்களா, அதையும் அப்படி ஊற்றி, ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்கு. சீரியஸாகவே அந்த ரசமும் இந்த மட்டன் குழம்பும் சேர்ந்ததுக்கப்புறம் வாவ். பாருங்க, இது வந்து நான் டேஸ்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். அந்த முட்டை, பிரியாணி ரைஸு அப்படியே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு, மணக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட். நல்லா வந்து அந்த தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. லாஸ்ட் அந்த ரசத்தோட பேரப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்தோடனே நல்லா கவனிச்சு. நீங்களும் குமராபாளையம் வரீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் நான் கீழே போடுறேன், மறக்காம வந்து ட்ரை பண்ணுங்க. காலையில வந்தீங்கன்னா நல்லா மட்டன் கிடைக்கும், மதியானம் வந்தீங்கன்னா நல்லா மட்டன் சாப்பாடு கிடைக்கும். அவ்வளவுதான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. போயிட்டு